ஏய்சா கட்டப்பை எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்டா? அம்மா வீட்டுக்குன்னு சொன்னோன்னு ஒரே ஜாலி தான். மற்ற எங்கேயாச்சும் கிளம்புற மாதிரி தான் லேட் பண்ண. இப்போ எனக்கு முன்னாடி கிளம்பிட்டு போய் நிற்கிறியா? இல்லை, நான் குளிச்சிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ தான் எடுத்து போட்டு போல. என்னடி இதெல்லாம் பைய இத்தனை பைய? இதெல்லாம் காலி பைய. அம்மா வீட்டுக்கு போறல திரும்ப. அதான் காலி பை எடுத்துட்டு போக வேண்டியது. அங்கே போய் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு வந்துட வேண்டியது, மூட்டை கட்டிட்டு. சந்தையில நிறைய காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களாம், அரிசியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம். அதனால பை எடுத்துட்டு உக்காந்துருந்தாங்க. அதனால நான் நிறைய பை எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. அங்கே போய் அந்த குமாரபாளையத்தையும் விலைக்கு வாங்கிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, நான் உன்னை அங்கேயும் விட்டு வரலான்னு நினைக்கிறேன். எதுக்கு? அப்படி போட முடியாது. போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும் சாயந்தரம் எல்லாம். அதான் பார்த்தேன். அங்கேயே தங்கிட்டு அம்மாவுக்கு செலவு எல்லாம் வைக்க கூடாது. ஓ, அப்போ கூட புருஷன் தனியா இருப்பான்னு கூட இல்ல. பாருங்க மக்களே, பாருங்க குடும்ப குத்து விளக்கு. புருஷனும் தனியா தான் இருப்பேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது மாமா. போறோமா, போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்தோமா, கிளம்பி வந்துடணும் நைட்டா. சூப்பர். சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது காலி பை எடுத்துட்டு போவீங்க, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பை ஃபுல்லா நப்பி கொண்டு வருவீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரி, போலாமா? போலாம், வா.